சித்தி கேரக்டரா இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கு, நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் இல்லாதனாலதான் உங்க கற்பனைக்கு எதுவும் இருக்கான்னு. நான் நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வரப்போகும்போது நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கதை போய் மக்களிடம் போய் சேரணும்னு நினைக்கிற பாருங்க பாராட்டு. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து கமல் சார் வந்து அவர் வந்து எல்லா அவருடைய காசு பணம் எல்லாமே சினிமா கூட தான் போட்டாங்க, வேற எங்கேயும் போட்டாங்க. ஸோ அது மாதிரி சிவா வந்து எல்லாமே போட்டுடாதீங்க. அப்பப்போ நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி தான் பண்றோம். ஸோ அதுதான் பெருமை. 4 வார்த்தை நல்லா நிறைய அவர் பேசவே மாட்டாரு. நீங்களாவது பேச வைப்பீங்கன்னு தான் வச்சிருக்கோம். காத்து வரும். சித்தி கேரக்டரா இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கு, நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் இல்லாதனாலதான் உங்க கற்பனைக்கு எதுவும் இருக்கான்னு. நான் நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வரப்போகும்போது நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கதை போய் மக்களிடம் போய் சேரணும்னு நினைக்கிற பாருங்க பாராட்டு. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து கமல் சார் வந்து அவர் வந்து எல்லா அவருடைய காசு பணம் எல்லாமே சினிமா கூட தான் போட்டாங்க, வேற எங்கேயும் போட்டாங்க. ஸோ அது மாதிரி சிவா வந்து எல்லாமே போட்டுடாதீங்க. அப்பப்போ நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி தான் பண்றோம். ஸோ அதுதான் பெருமை. 4 வார்த்தை நல்லா நிறைய அவர் பேசவே மாட்டாரு. நீங்களாவது பேச வைப்பீங்கன்னு தான் வச்சிருக்கோம். காத்து வரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.